சார் ஜனவரி 9ஆம் தேதி லீவ் வேணும் சார் ப்ளீஸ். எதுக்குப்பா அன்னைக்கு லீவு? தாத்தாவா? ஏன் இந்த லீவ் ஓட்டு பண்ணிடுறாங்க அன்னைக்கு தான் தாத்தா மர்கையாட்டம் சொல்லி லீவ் வாங்கிட்டு போனேன். இதே இந்த தாத்தா பக்கத்து வீட்டு தாத்தா சார். ஏன் தாத்தா விட பக்கத்து வீட்டு தாத்தா தான் எனக்கு தாத்தா மாதிரி இருந்தாரு சார். ஜனவரி 9ஆம் தேதி அவர் எக்ஸ்பைரி ஆயிடுவார்னு சாட் ஜிபிடில ஜோசியத்துல பார்த்து சொன்னாங்க சார். ஓ மை காட், கண்டிப்பா நான் அன்னைக்கு அங்க இருக்கணும் சார். ப்ளீஸ் சார் லீவ் கொடுங்க சார் ப்ளீஸ். ஏய் கம்பெனில ஏகப்பட்ட வேலை இருக்குது, லீவ் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. ஓகே சார். அந்த தாத்தா முன்னாடி சொல்லியிருக்காரு, நான் போறப்போ நேரம் வர முடியலன்னா உன்னை யார் தடுத்தான்னு சொல்லு, நான் ஆவியை அவங்க உடம்புக்குள்ள போய் காலி பண்ணிடுறேன்னு முன்னாடி சொல்லியிருக்காரு சார். எந்தப்பா நில்லுப்பா, ஏன் இந்த நில்லு. சரி இந்த லீவ் கொடுக்குறேன், தாத்தாவை கேட்டதா சொல்லு. ஆவியால இங்க வரப்படான்னு சொல்லு. தேங்க்யூ சார். ராவணம்மா வட்டா ஒத்தையலிக்கிற தாத்தாடா எங்க நவி குச்சேரி. எந்த பையன் இங்க வா, பாபா இங்க வாங்க வாங்க வா. எந்த பா உன் தாத்தா என்னைக்கு எக்ஸ்பைரி ஆயிடும்னு சொல்லி லீவ் வாங்கிட்டு போன அன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்க ஆபீஸ்க்கு. வந்து ஏஐ கேன் மேக் மிஸ்டேக்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு சார். அந்த மாதிரி தான் சாட் ஜிபிடி தப்பா ப்ரெடிக்ட் பண்ணி இன்னைக்கு அவர் எக்ஸ்பைரி ஆகலையா, தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ, அப்ப அடுத்த டேட் அனௌன்ஸ் பண்ணா அன்னைக்கு லீவு கேப்ப. ஆமா சார்.